Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மாநிலங்களுக்கு நியாயமான நிதி பகிர்வு கோரி நாளை சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மாநிலங்களுக்கு நியாயமான நிதி பகிர்வு கோரி நாளை சட்டமன்றத்தில் தனி தீர்மானம். மத்திய வரிகளில் பகிர்வு தமிழ்நாட்டின் நிதி நலன்களை பாதுகாக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மத்திய வரிகளில் பகிர்வு தமிழ்நாட்டின் நிதி நலன்களை பாதுகாக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று தனி தீர்மானம் நாளை தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் நேற்று பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் நாளை மாநிலங்களுக்கு நியாயமான நிதி பகிர்வு கோரி சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாநிலங்களுக்கு நியாயமான நிதி பகிர்வு கோரி நாளை சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டுவரப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் மூலம் மத்திய வரிகளில் பகிர்வு தமிழ்நாட்டின் நிதி நலன்களை பாதுகாக்கும் வகையில் இருக்க வேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் சாராம்சங்கள் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. மத்திய வரி பகிர்வுக்கான அளவுகோல்கள் எந்த மாநிலத்தையும் பாதிக்காதவாறு இருக்க வேண்டும் என்றும் அந்த தனி தீர்மான மசோதாவில் இடம்பெற்றிருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், முழு விவரம். அரசின் தனி தீர்மானம் நாளை பார்த்தீங்கன்னா நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் கொண்டு வருகிறார். இதில் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் பேச இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இந்திய அரசமைப்பின் நிதிசார் கூட்டாட்சி கொள்கைகள், சமத்துவம் மற்றும் நியாயம் ஆகியவற்றுக்கு இணங்க மத்திய அரசுக்கு செலுத்தப்படும் வரிகளில் இருந்து தமிழகத்திற்கு உரிய நிதி பகிர்வினை உறுதி செய்ய வேண்டும். மாநிலங்களின் பொருளாதார பங்களிப்பு, நிதி முயற்சி, நல்லாட்சி திறன் மற்றும் வளர்ச்சி தேவைகளை உரிய முறையில் அங்கீகரிக்கும் வகையில் மத்திய வரிகளின் பகிர்வுக்கான வெளிப்படையான புறநிலையற்ற மற்றும் சமமான நடைமுறையை பின்பற்ற வேண்டும். மக்கள் தொகை கட்டுப்பாடு மற்றும் மனிதவள மேம்பாட்டில் மாநிலங்கள் அடைந்துள்ள சாதனைகள் காரணமாக மத்திய வரிகளின் பகிர்வுக்கான அளவுகோல்கள் எந்த மாநிலத்தையும் பாதிக்காத வகையில் அமைய வேண்டும் என்றும் இந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட இருக்கின்றன. இதில் ஆளும் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் அதேபோல எதிர்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் பேச இருக்கிறார்கள். நாளை குறிப்பாக பாஜக ஒரு எம்எல்ஏ இருக்கிறார். அவர் இந்த கருத்தை எப்படி பார்க்கிறார்? திமுக இந்த தீர்மானத்தை ஆதரிக்குமா, அதிமுக இந்த தீர்மானத்தை ஆதரிக்குமா என்பதை நம்ம பார்க்க வேண்டும். அத்துடன் இந்த அரசு வந்த பிறகு முதல் அரசினர் சட்ட திருத்த மசோதாவும் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு மதிப்பு கூட்டு வரி திருத்த சட்ட மசோதாவை வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நாளை தாக்கல் செய்கிறார். அதன் மீதான ஒரு விவாதமும் நடைபெற இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நாளை பட்ஜெட் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு விஷயங்களை எழுப்புவார்கள் என்றும் அதற்கு ஆளும் தரப்பும் தயாராக இருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. விக்னேஷ், ரமேஷ், இப்போ நிதி பகிர்வுல தான் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுது அப்படின்னு சொல்லி கடந்த ஆட்சி காலங்களில் தொடர்ச்சியா அப்போது ஆண்ட ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில மாநிலங்களுக்கு நியாயமான நிதி பகிர்வு வேண்டும் என்று சட்டமன்றத்தில் நாளை தனி தீர்மானமும் கொண்டு வரப்பட இருக்குது. இது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.